தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங், பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி ஆல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th ஜூலை, அதாவது நாளைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை 19th அன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற ஐஏஎஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் என எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லை டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி எந்த விதமான பிரைவேட் ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ட் ஜாப் அலர்ட்ஸ் follow us on social media. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஹையரிங்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது டெக் மஹிந்திராவிலிருந்து ஹையர் பண்ணுறாங்க யங் டேலண்ட், அதாவது ஃப்ரெஷர்ஸ், இன்ஜினியரிங், எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா மினிமம் 70% ஸ்கோர் இருக்கணுங்க. உங்களோட 10th, 12th, டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, இங்கே மூணு டிபார்ட்மெண்ட்டுமே எலிஜிபிள். ஸோ பட் ஆனால் எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் மினிமம் 70% அண்ட் எபோவ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். காலேஜில் மினிமம் 7 CGPA இருக்கணும். எலிஜிபிள் கோர்ஸ் என்னென்னா பிஇ, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, இஎன்சி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இஎன்டிசி, டெலிகாம் கம்யூனிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ். எம்எஸ்சி, எம்சிஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2024 இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு பேக்லாக், அதாவது அரியர் இருக்கக்கூடாது. டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் ஆவது இருக்கணும். ப்ளஸ் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அதாவது இன்ஜினியரிங்னா 8 செமஸ்டர், ஸோ 8 செமஸ்டருக்கு சேர்த்து ஒரே மார்க் ஷீட்டில் 8 செமஸ்டர் மார்க்கும் போட்டு நமக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இல்லை யூஜி பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க, இல்லை வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங்னா அதிலே பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர் அப்படின்னா 6 செமஸ்டருக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் ப்ரொஃபஷனல் டிகிரியும் வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேப் 1 இயருக்கு தாண்டி இருக்கக்கூடாது. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருப்பாங்க, பட் உடனே காலேஜ் ஜாயின் பண்ணாமல் 1 இயர் கேப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணி இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் கேப் 1 இயர். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் கேப் உங்களுக்கு இன்பிட்வீனில் எங்கே இருந்தாலும் மோர் தென் 1 இயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் அதுக்கப்புறம் நான் 1 இயர் காலேஜ் போகலை, திருப்பி 3rd இயர் 4th இயர் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஸோ நமக்கு அங்கே இடையில 1 இயர் கேப். ஸோ அந்த மாதிரி டிகிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்பிட்வீனில் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 70% இருந்தால் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறக்காக இப்போ நீங்கள் ஒரு வேளை 69% இருக்கீங்க, இல்லை 69.5, 69.6 அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்களாக வந்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 70யாக போட்டிங்க அப்படின்னா அது நாட் வேலிட். ஸோ உங்களோட அக்யூரேட்டான பர்சன்டேஜ் எவ்வளோ, சிஜிபிஏ இப்போ நீங்கள் 6.9 சிஜிபிஏ தான் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ நீங்கள் 6.9 சிஜிபிஏங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பாருங்கள், எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா எலிஜிபிள் இல்லை தான். ஸோ நான் 6.89, ஸோ அதனால் 7ன்னு போட்டுக்கலாமா, ஏன்னா மினிமம் 7 CGPA கேட்குறாங்க அப்படின்னா நோ, அது நாட் வேலிட் அப்படிங்கிறது கீழேயே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 16 19 ஜூலை வரைக்கும் தான் ஓப்பனிங் இருக்கும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். ஸோ அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.